Hello and welcome to my channel Autotech CB for all biking solutions. நான் தான் S.SYLVESTARCHRISTY. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தினா எல்லாம் தமிழ்ல கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஹெல்மெட் ஆக்ஷன் கேமரா சின் மவுண்ட் தான். அது நான் Amazonல பர்சேஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி அதோட அன்பேக்கிங் அதோட ஹெல்மெட்ல ஃபிட்டிங் அண்ட் தென் அதோட ஸ்பீட் டெஸ்ட் பைக் ஓட்டி ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த பேக்கு. முதல்ல இதில் என்ன வந்திருக்குன்னு முதல்ல பார்த்தலாம். ஆக்சுவலி இது அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நான். டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன். யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப சின்னதாக இருக்குது. அவ்வளோதான். இது நம்ம அப்புறம் இப்போ ஃபிட்டிங் பார்க்கலாம். நானும் ரொம்ப நாளாக ஒரு சின் மவுண்ட்டை பண்ணணும்னு தேடிட்டு இருந்தேன். இப்போ தான் கரெக்டாக கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இதில் ஏரோ மார்க் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இல்லை அப் ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. அது நம்ம இந்த இடத்துல இப்படி செட் பண்ண போகிறோம். ஒரு ஹெல்மெட்டில் நம்மளுக்கு ஒரு மாதிரி பொசிஷன் இருக்கும். இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்த நம்ம முதல்ல வைப் பண்ணிக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ எங்கிட்ட வந்துட்டு எந்த ஆல்கஹாலும் இல்லை, பெட்ரோல் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரி எதாவது சென்ட் எதாவது வச்சுருந்தீங்கன்னா சென்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வந்துட்டு இந்த இடத்துல வைப் பண்ணால் தான் சென்ட் அடிச்சு நம்ம அது இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்தால் தான் இது பர்ஃபெக்டாக ஒட்டும். இல்லாட்டி இது ஒட்டாது, உறிஞ்சு வந்துடும். ஒன்றுக்கு 2 தடவை பண்ணிக்கலாம். அது நம்ம நல்லா வைப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க ஏதாவது இருக்கான்னு. ஏன்னா ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இது ஒட்டாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணிக்கணும், அதுதான் முக்கியம். நீங்கள் எந்த மவுண்ட் ரப்பர் ஸ்டிக்கர் மவுண்ட் என்ன பண்ணிங்கனாலும் சரி, நல்லா வைப் பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி இப்போ நம்ம இந்த ஏரோ மார்க் தான் மேலே வைக்க போகிறோம். இது முதல்ல நம்ம இந்த ஹெல்மெட்டில் வந்து சென்டர் பார்த்துக்கணும். இது கரெக்டாக சென்டரில் நம்ம கரெக்டாக சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கேமரா வந்துட்டு அந்த பொசிஷனில் நம்ம கொண்டு வர முடியும். எப்போவுமே முதல்ல வந்துட்டு இந்த இடத்துல கேர்வாக இருக்கிறனால முதல்ல எப்போவுமே இங்கேருந்து ஒட்டிட்டு போகணும். எடுத்தோன்னே இங்கே சைடு ஒட்டிட்டோன்னா அப்புறம் சென்டர் வந்துட்டு உங்களுக்கு கேப் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல சென்டர்லேருந்து ஒட்டினா தான் சரியாகும். நல்லா அமுத்தி விட்டுருங்க ஒட்டிட்டு. ஆக்சுவலி அலிபாபா எக்ஸ்பிரஸில் ஒன்று ஆர்டர் போட்டுங்க. அது எனக்கு கம்ப்ளைண்டே ஆகிடுச்சு. இன்னும் வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஆர்டர் போட்டு 2-3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அப்புறம் தான் இதை நான் தேடி பார்த்தேன். இது நல்ல ஒரு குட் ஃபார் மோட்டோ வ்ளாகிங்னு சொல்லலாம். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த அடாப்டர் வந்துட்டு எந்த ஒரு நீங்கள் ஆக்ஷன் கேமரா வாங்கினாலும் அதில் இது கண்டிப்பாக வரும். இது ஆக்சுவலி இதுதான் நம்ம சின் மவுண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஆக்ஷன் கேமரா ரிவ்யூ, அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு இந்த கர்வ் டைப்பில் இருக்கிறது வந்து சின் மவுண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம இதில் எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு பாருங்களேன். ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். இதில் நம்ம என்ன கேஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கேஸ் வச்சுருக்கேன், பட் எந்த கேஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். உங்களுக்கு வேணுங்கிற பொசிஷனுக்கு நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு அடுத்தது வந்துட்டு ஸ்பீட் டெஸ்ட் தான் உங்களுக்கு நான் இது காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியாக மவுண்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். சிம்பிள் மவுண்ட், ரொம்ப கஷ்டமெல்லாம் பண்ணல.
இந்த கிளாம்போட ப்ரைஸ் வந்துட்டு அப்ராக்சிமேட் $399 வந்து அமேசானில் சேல் பண்ணுறாங்க. இன் கேஸ் ஆஃப் எனி ஒன் இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலான்னு போகும்போது நல்ல மழை, நடுவழியில் ஏதோ மலையில் நனைஞ்ச வண்டி ஏதோ ஸ்டார்டிங் ட்ரபிளாக இருந்தது. மலையில் நனைஞ்சாலும் ஒன்றும் ஆகலை, அது வேற ஒரு ப்ராப்ளம். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நல்லா இருந்தது. இது எந்த வித ஷேக்கும் நான் ஃபீல் பண்ணல. வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ரோட்டில் அந்த பைக்கோட அந்த ஷேக் தான் இருந்தது. இன்னும் நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். நம்ம ஒரு 45-70 வரைக்கும் ட்ரைவ் பண்ணி பார்த்தா அவ்வளோதான் இங்கே ஓட்ட முடிஞ்சுது. அதுக்கு மேலே இங்கே ஓட்ட முடியல. பட் நல்லா இருந்தது. ஒரு மோட்டோ விளாகிங்க்கு நல்ல ஒரு சின் மவுண்ட்டுன்னே சொல்லலாம். நல்லாவே கேமராவை நல்லாவே டைட்டாக பிடிச்சிருந்தது. நான் கேமராவை இன்வெர்ட்டடாக போட்டு வச்சுருக்கேன். வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது நான் ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இதை ஒரு ட்ரை கொடுக்கலாம் ப்ரோஸ், நல்லாயிருக்கு. யாராச்சும் மோட்டோ விளாகிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை கொடுங்க. இந்த சின் மவுண்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யாருக்காவது வேணால் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். இன்னும் நிறைய ஆக்சசரிஸ் நான் கண்டிப்பாக போடுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன். Thanks for watching friends. Stay tuned for more videos. Bye.